ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி வறுத்து அரைச்ச முள்ளங்கி சாம்பார். நிறைய பேருக்கு முள்ளங்கினாலே பிடிக்காது. ஆனால் நீங்கள் வறுத்து அரைச்சி இது போல் வைங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வீடியோக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது சின்ன படி அளவு நான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துடுங்க. துவரம்பருப்பை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதில் நம்ம வேக வைக்கிறதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாய் நல்ல வாசனையாக இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா இதில் சேர்க்கும்போது நம்மளுக்கு டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் மணமாகவும். சீரகம் சேர்க்கறதுனால இதில் ரொம்ப மணமாக இருக்கும். தக்காளி இதிலே நல்லா மேஷ் ஆகி நல்லா வந்திருக்கும். வெங்காயம் சேர்க்கறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவைங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 6 வரமிளகாய். நான் வரமிளகாய் குட்டி வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் நீட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு அதில் லைட்டாக ஒரு சூடு மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வறுக்கும்போது நம்மளுக்கு கலர் மாறும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனாலேயே நிறைய பேருக்கு வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு நல்லா வராது. நல்ல ஒரு சூடு நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கின பின்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்த பின்ன ரொம்ப கவனமாக இருக்கணும், கருகிட வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்த பின்ன நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுடுவோம், ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் இந்த டைமில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்த பின்ன நல்லா வதக்கி எடுத்துருங்க. நம்மளுக்கு வறுத்து அரைக்கிற சாம்பாரில் அரைக்கிற அந்த வறுக்கிற போது தான் அந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுடராக கூட அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றி லைட்டாக திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் இது போல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த பக்குவத்தில் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்ன ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த பின்ன நம்ம முள்ளங்கியும் சேர்த்து இதில் வதக்கிடலாம். முள்ளங்கி நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி சாம்பார்னால் நம்மளுக்கு அந்த வாசனைக்காகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, நல்லாவும் இருக்காதுன்னு. ஆனால் முள்ளங்கியை நல்லா கட் பண்ணிவிட்டு இது போல் வறுத்துட்டு நல்லா வறுக்கும் போதே வெந்துடணும். அது போல் நல்லா வறுத்துட்ட பின்ன அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த வாசனையும் இருக்காது, நல்லா சூப்பராகவும் இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் சேர்த்து நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதக்கும் போதே இந்த முள்ளங்கி வெந்துடுச்சு. இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்த பின்ன ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்த பின்ன இந்த புளி வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இதுக்கு இடையில நம்ம வேக வச்சிருந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. நீங்கள் துவரம்பருப்புக்கு அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். கரெக்டாக நீங்கள் வெளில வராமல் அழகாக குக் ஆகி வந்திருக்கும். நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போது பாருங்கள், இப்போ அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த முள்ளங்கி எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருந்த துவரம்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம முள்ளங்கி ஏற்கனவே தண்ணி விடும், நல்லா வதக்கிட்டதுனால ரொம்ப தண்ணிலாம் விடாது. கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் முள்ளங்கி சாம்பார் நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். இல்லைன்னா முள்ளங்கியே நிறைய உப்பு இழுத்துடும், முள்ளங்கி ரொம்ப உப்பாக தெரியும் உங்களுக்கு. கடைசியாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. அடுத்தது நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 5லேருந்து 6 வெந்தயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் தாளிப்பு போடும்போது கொஞ்சமாக சேர்த்து போடும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். எப்போதுமே சாம்பார் செய்யும்போது குழம்புல குழம்பு மிளகாத்தூள் போடாமல் தாளிப்பு போடும்போது போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பின்ன நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த அளவு போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அளவு மட்டும் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டோன்னே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கரைஞ்சிடும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சி. இப்போ நம்மளோட முள்ளங்கி சாம்பார் முழுமையாக ரெடி ஆகிடுச்சி. முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஒரு கொதி வந்த பின்ன இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.